பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு ரைஸ். நம்மளுக்கு கோகோனட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் நல்லா வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. நம்ம கோகோனட் ரைஸ் செஞ்சுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், பிரிஞ்சி இலை, ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டுட்டோம். இதெல்லாம் எண்ணெயில் வதங்கினதும் பெரிய அனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய் கூடவே நான் புதினா ஒரு 4 இலைகள் போட்டிருக்கேன். இது கோகோனட் ரைஸ் மைல்டாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ருசியாக இருக்கும். கேஷ்யூ நட்ஸ் போட்டு இதிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். அனியன்ஸ் வதங்கட்டும். ஆனியன்ஸ் நல்லா பிங்கிஷ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கணும். உங்களுக்கு கோகோனட் ரைஸ் ஒயிட்டாக வேணும்னா மஞ்சள் தூள் போடாதீங்க. எனக்கு எல்லோவாக வேணும், அதனால் நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் விட கம்மியாக போட்டிருக்கேன் மஞ்சள் தூள். கோகோனட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன் 1 கப் அளவு, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் கோகோனட் ரைஸ் செய்கிறது. இப்போ நான் ரைஸ் எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சுட்டு இருக்கேன். வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு இருக்கேன். 1 கப் அளவு ரைஸ்க்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இது வந்து நார்மல் ரைஸ் தான். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சாப்பாட்டுக்கு தேவையான அளவு சால்ட்டு. நான் எடுத்துருக்கிறது எந்த கப்பில் நான் கோகோனட் மில்க் ஏற்றணும் அந்த கப்பில் 2 கப் ரைஸ் எடுத்தேன் நான். ஸோ ஆல்ரெடி 1 கப் கோகோனட் மில்க் ஊற்றிட்டோம். இது செகண்ட் கப்பு தண்ணி. அப்போது 2 கப்பு ரைஸ்னால் 4 கப்பு தண்ணி ஊற்றணும். கோகோனட் மில்க் 1 கப்பு, அப்புறம் நார்மல் வாட்டர் 3 கப் ஊற்றிக்கிறேன். இது தேர்ட் கப்பு. ஓகே, இப்போ உப்பு டேஸ்ட் பார்த்துங்க. காரம்லாம் இதுக்கு மைல்டாக தான் இருக்கும். இப்போ உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். தண்ணி பாயில் ஆகட்டும். நம்ம கோகோனட் ரைஸ்க்கு தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ ரைஸ் போட்டுக்கலாம். நம்ம கழுவி ஊற வச்ச அரிசி போட்டுக்கலாம். சொன்ன மாதிரி 2 கப் ரைஸ்க்கு நான் 4 கப் அளவு இன்க்ளூடிங் கோகோனட் வாட்டரோட சேர்த்து தான் நான் 4 கப் அளவு வாட்டர் ஊற்றிருக்கேன். இந்த அரிசிலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதில் 1 ஸ்பூன் அளவு தண்ணி இருக்கும், அவ்வளோதான். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது நார்மல் ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் தண்ணி கரெக்டாக ஊற்றிங்க. இன்கேஸ் நீங்கள் 1/2 kg ரைஸ் போடுறீங்கன்னா 1 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. கப் ரைஸ்னால் 2 கப் தண்ணி, 2 கப் ரைஸ்னால் 4 கப் தண்ணி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக குக் பண்ணுறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். பாருங்கள். இப்போது உப்பு காரம் நீங்கள் டேஸ்ட் காரம் கம்மியாக தான் இருக்கும். உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துங்க. சாப்பாட்டில் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துருங்க. இப்போ நம்ம லெமன் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் லெமன் போடுங்க, அதிகமாக போடாதீங்க. நம்ம லெமன் போட்டுட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரைஸ் வந்து நம்மளுக்கு கோகோனட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. இப்போ ரைஸ் வெந்துச்சா பார்க்கலாம். நான் ஃபுல் சிம்மில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி போட்டதுமே நான் சிம்மில் வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, அடி பிடிச்சிடும். இப்போ கரெக்டாக குக் ஆகிருக்கு ரைஸு. பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு ரைஸ். நம்மளுக்கு கோகோனட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரைஸு நல்லா வந்திருக்கு. ஓகே, இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். நான் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், கலர் காம்பினேஷன். நம்ம இந்தியன் குக்கிங்கில் கொரியாண்டர் லீவ்ஸ் போடாத சமையலே இல்லை பாருங்கள்.
ஓகே, சர்வ் பண்ணிக்கலாம். கோகனட் ரைஸ் சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லோ கலராக வேண்டான்னா மஞ்சள் தூள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு கோகனட் ரைஸ் ஒயிட்டாகவே இருக்கும். ரைஸ் பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருக்கு. செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதுக்கு சூப்பரான காம்பினேஷனு பீஃப் பால் கறி தான் நான் செஞ்சுருக்கேன். பீஃப் பால் கறி சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் மஷ்ரூம் பன்னீர் கூட இதே மெத்தடில் செஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. பீஃப் பால் கறி வித் கோகனட் ரைஸ் சூப்பராக டெலிஷியஸாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all. Bye in next video.